வெல்கம் டு அவர் குருகுலம். டுடே வந்து நம்ம எப்படி கிளாஸ் நோட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்றது அப்படிதான் பார்க்க போறோம். இந்த கிளாஸ் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்றதுன்னா, நீங்க தனிப்பட்ட முறையில உட்கார்ந்து இப்பதான் படிக்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க. அப்படி நீங்க நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்றத பத்தி நான் சொல்ல போறதில்ல. நீங்க ஆல்ரெடி ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல படிச்சுட்டீங்க. கையில உங்களுக்கு கிளாஸ் நோட்ஸ் இருக்கு. இப்ப எப்படி வந்து ரிவிஷன் பண்றதுக்கு கிளாஸ் நோட்ஸ பார்க்குறது? இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆர்சிசி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதுல வந்து நீங்க கம்பைன் பண்ணி எது எது எழுதியிருப்பீங்க? கான்கிரீட்டு, சிமெண்ட், ஃபைன் அக்ரிகேட், கோர்ஸ் அக்ரிகேட்ன்னு கான்கிரீட்ல இருக்கக்கூடிய பார்ட்ட உள்ளுக்குள்ள கொண்டு வந்து, கான்கிரீட் டெக்னாலஜில உள்ள கோடு புக் ஓரியன்டடா ஒரு சில விஷயங்கள எழுதிட்டு, அதுக்கு அடுத்தபடியா வந்து உங்களுக்கு WSMன்னு சொல்லக்கூடிய வொர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடு, LSMன்னு சொல்லக்கூடிய லிமிட் ஸ்டேட் மெத்தட பத்தி டீட்டெயில்டா இருக்கக்கூடிய டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ன்னு சொல்லக்கூடிய பிரைமரி ஸ்ட்ரக்சர் பீமு, ஸ்லாப்பு, ஓகே, காலம், ஃபூட்டிங்கு, அதுல சியர் டிசைனு, டார்சன் கொண்டு வர்றது, இது எல்லாமே நீங்க வரிசையா இது பண்ணியிருப்பீங்க. அதோட சேர்த்து அந்த ஆர்சிசி நோட்ஸ்ல ப்ரீஸ்ட்ரெஸ் கான்கிரீட் வச்சிருப்பீங்க. எர்த்குயாக் டிசைன் வச்சிருப்பீங்க. விண்ட் டிசைன் வச்சிருப்பீங்க. அ இது எல்லாமே அ ஆர்சிசி ஓரியன்டடா நீங்க வந்து ஒரு நோட்ஸ் வந்து எழுதி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கிறங்க. இப்ப கிட்டத்தட்ட இது எல்லாம் சேர்த்து ஒரு 400 பக்கம் இருக்கு. அப்ப அந்த 400 பக்கத்த எக்ஸாம் டயத்துல திருப்பி ரிவிஷன் பண்ண முடியுமா? அப்டின்னா 400 பக்கத்த நீங்க திருப்பி பார்த்தீங்கன்னா, அதுக்கே 2 நாள், 3 நாள்னு போயிடும். அப்படிங்கும்போது நீங்க போட்ட ஷெட்யூல்க்குள்ள அந்த 10 யூனிட்டையும் பார்த்துட்டு போ முடியாது. எக்ஸாம்க்கு நியர்பைல எந்த அளவுக்கு நீங்க வந்து அந்த சப்ஜெக்ட்ட நீங்க ரிவிஷன் பண்றீங்களோ, அதுதான் உங்களுக்கு அந்த எக்ஸாம்ல பயனுள்ளதா இருக்கும். நான் எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி நான் ரிவிஷன் பண்ணி முடிச்சுட்டேன் சார். அப்படிங்கிறதோட அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு கூட எஃபெக்டிவா இருக்காது. எக்ஸாம் 2 நாள், இல்ல 1 நாள் முன்னாடி வந்து அத டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ரிவிஷன் அது இதுன்னு நீங்க ஸ்ட்ரெஸ் ஆகிக்க வேண்டியதில்ல. அத விட்டுருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 5 நாள், இல்ல 3 நாளுக்குள்ள எப்படி 10 யூனிட்டையும் நீங்க கம்ப்ரஸ் பண்ணி ரிவிஷன் பண்றீங்க. அதுதான் உங்களுக்கு எக்ஸாம்ல ரொம்ப கை குடுக்கும். அப்ப நான் எக்ஸாம்பிள் சொன்ன ஆர்சி சப்ஜெக்ட்டா இருக்கட்டும், இல்ல எஸ்ஒஎம் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் எடுத்துக்கிறேங்க. ஜேடியூவா இருந்தா என்ஜினியரிங் மெக்கானிக்ஸ். ஓகே. அப்ப நீங்க அது அது எல்லா சப்ஜெக்ட்டுமே நீங்க வந்து 300 பக்கம், 200 பக்கம் நோட்ஸ் எழுதி வச்சிருக்கும் பொழுது, அது எல்லாத்தையும் நீங்க இண்டிவிஜுவலா நீங்க ரீட் பண்ணீங்க அப்டின்னா, கண்டிப்பா உங்களுக்கு அந்த இடத்துல நேர விரயம்ங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும். அப்ப நீங்க போட்ட ஷெட்யூல்க்குள்ள நீங்க வந்து 10 யூனிட்டே ரிவிஷன் பண்ணிட்டு போ முடியாது. நீங்க வந்து 3 நாளுக்குள்ள 10 யூனிட்ட ரிவிஷன் பண்ணணும் அப்டின்னா, நீங்க வந்து என்ன செய்வீங்க அப்டின்னா, 2 நாள் 1 1/4 இல்ல 1 1/2 நாளே ஒரு சப்ஜெக்ட்டுக்கு எடுத்துக்கிருவீங்க. அதுதான் நிதர்சனம். அப்ப இத கொண்டு வரணும்னா நம்ம என்ன மெத்தட பயன்படுத்தணும் அப்டின்னா, இப்ப எக்ஸாம்பிள்க்கு ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ல சிலபஸ் அண்ட் பெண்டிங் 1 இருக்கு. இது கிட்டத்தட்ட நம்ம இன்ஸ்டிடியூட்ல எத்தன ஒரு 30 பக்கம் நடத்திருக்கோம்னு வச்சுக்கிருங்க. இப்ப இதுல வந்து நம்ப சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸஸ் என்ன? கோப்ளானார் ஃபோர்ஸஸ், நான் கோப்ளானார் ஃபோர்ஸஸ். அதுல என்னென்ன இருக்கு? கொலினியர் அதுல லைக், அன்லைக், கன்கரண்ட் ஃபோர்ஸஸ், பேரலல், லைக், அன்லைக், நான் கன்கரண்ட் இது எல்லாம் ஓகே. அப்ப இது எல்லாத்தையும் நீங்க கிளாஸ் நோட்ஸ்ல தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி ஃபர்ஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ல நடத்தியிருப்பாங்க. இது இப்ப நான் சொல்ற இந்த சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸஸ்மே எதுல வரும்னா, அந்த டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ்ல செந்தமிட்ல வரும் டாபிக்ல. அந்த சப்ஜெக்ட் கோட் 398ல புதுசா ஆட் பண்ணியிருப்பாங்க. ஷியர் போர்ஸ் அண்ட் பெண்டிங் மோமென்ட் டயகிராம்க்கு முன்னாடி தான் அத நீங்க படிக்கணும். அப்ப இந்த இதுல நீங்க நோட்ஸ் கிளாஸ்ல நடத்தியிருப்பாங்க. அத எழுதி வச்சிருப்பீங்க. இது எல்லாத்தையும் உட்கார்ந்து நீங்க ரிவிஷன் பண்ணுங்கிற அவசியம் இல்ல. கோப்ளானார் ஃபோர்ஸஸ்னா என்ன? அப்ப அதுக்கு ஆப்போசிட் நான் கோப்ளானார் ஃபோர்ஸ். அப்ப இதுனா நீங்க லைட்டா தெரிஞ்சுக்கிட்டா போதும். நோட்ஸ்ல வந்து ரிவிஷன் நோட்ஸ்ல எழுதி வச்சுக்கணுங்கிற அவசியம் இல்ல. கொலினியர் ஃபோர்ஸ்னா என்ன? ஓகே. கன்கரண்ட்னா என்ன? அதுல பேரலல், அதுல லைக் அண்ட் லைக். இது வந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதெல்லாம் நோட்ஸ்ல நீங்க கொண்டு வரணுங்கிற அவசியம் இல்ல. அதுக்கடுத்து நீங்க என்ன செய்யணும் அப்டின்னா, என்னென்ன லோட் இருக்கு? நான் ஜஸ்ட் ஷியர் போர்ஸ் அண்ட் பெண்டிங் மோமென்ட் இது ஓரியன்டடா வச்சு தான் நான் எப்படி நோட்ஸ் எடுக்கணும், ரிவிஷன் நோட்ஸ் எடுக்கணும்னு சொல்லிக் குடுக்க போறேன். அப்ப நீங்க டைப்ஸ் ஆஃப் சப்போர்ட் என்னென்ன இருக்கு? ரோலர் சப்போர்ட், ஹிஞ்ச்டு சப்போர்ட், பிக்ஸ்டு சப்போர்ட். அப்ப இந்த மாரி தெரிஞ்ச விஷயங்கள நீங்க எழுதி வச்சுக்கணுங்கிற அவசியம் இல்ல. இப்ப ரோலர் சப்போர்ட்னா எப்படி பார்த்தாலும் நீங்க கிளாஸ் நடத்தி முடிச்சுட்டாங்க. நீங்க ரிவிஷன் பண்றீங்க அப்டின்னா, ரோலர் சப்போர்ட்னா உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா தெரியும். நம்பர் ஆஃப் அன்னவுன்ஸ் வந்து 1 இருக்கும். அது இருக்கக்கூடிய பிளேனுக்கு தகுந்த மாரி உங்களுக்கு ஹாரிசான்டல் பிளேன் இருந்துச்சுன்னா, வெர்டிகல் ரியாக்ஷன் டெவலப் ஆகும். இல்ல வெர்டிகல் பிளேன்ல இந்த ரோலர் சப்போர்ட்ங்கிறது இருந்துச்சு அப்டின்னா, உங்களுக்கு ஹாரிசான்டல் ரியாக்ஷன்ங்கிறது டெவலப் ஆகும். அந்த பிளேனுக்கு தகுந்த மாரி ஒரு ரியாக்ஷன் தான் டெவலப் ஆகும். இதுதான் ரோலர் சப்போர்ட்ல இருக்கக்கூடியது. அதே மாரி கிஞ்சிடி சப்போர்ட்ல நீங்க 2 அன்னவுன்ஸ் இருக்கும். பிக்ஸட்ல 3 அன்னவுன்ஸ் இருக்கும். இதெல்லாம் நீங்க பொதுவா படிச்சது. அப்ப இத ரிவிஷன் நோட்ஸ்ல கொண்டு வரணுமா? அப்டின்னா, இத கொண்டு வர வேண்டியது. அதுக்கடுத்து பீம்னா என்ன? அப்டிங்கிற டெஃபனிஷன். பீம்னா என்ன? ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலர் லோடு வரும். அதுல டிரான்ஸ்வர்ஸ் லோடு அப்ளை ஆகும். அதான் பீம்னு சொல்லுவாங்க.
உள்ளுக்குள்ள பெண்டிங்கே கிரியேட் பண்ணும். பெண்டிங் ஆர் பிளெக்ஸர்னு சொல்லுவாங்க. அப்ப இதெல்லாம் நீங்க கொண்டு வரணும்னா, இதெல்லாம் பேசிக்கா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள். கிளாஸ் நோட்ஸ் படிச்சிருக்கீங்க, கிளாஸ் நடத்தும்போது கவனிச்சிருக்கீங்க. அப்ப இதெல்லாம் நீங்க இது பண்ணிக்கணுங்கிற அவசியம் இல்ல. ஆனா, இந்த சாக்கிங் பெண்டிங் மூவ்மெண்ட் ஓகேவா? ஹாக்கிங் பெண்டிங் மூவ்மெண்ட் இதுலனா நீங்க லைட்டா தெரிஞ்சுக்கணும். நீங்க பொதுவா அங்க போய் ஒரு கால் டிக்கெட்ட நீங்க மடக்கி பார்த்தாவே தெரிஞ்சு போயிரும். எப்படி வளையுதுன்னா. இப்ப கீழ தான் சாக்கிங் நடக்கும்போது பெருசா உங்களுக்கு கிடைக்கும் ஸ்பேஸ். நியூட்ரல் ஆக்சிஸ்க்கு கீழ. அப்ப இங்க டென்சைல் நடந்திருக்கு. மேல கான்ட்ராக்ஷன், கம்ப்ரசிவ் நடந்திருக்கு. அப்ப டென்சைல் வரக்கூடிய இடத்துல ஸ்டீல் போடணும்னா, கம்ப்ரசிவ் இடத்துல கான்கிரீட் எடுத்துக்கிறோம். அப்ப கான்டிலீவர்ல எங்க நீங்க டென்சைல் ரெயின்ஃபோர்ஸ்மென்ட் புரொவைட் பண்ணணும்னு கேட்பாங்க. அப்ப கான்டிலீவர் எப்படி வளையும்? நமக்கு கிட்டத்தட்ட ஹாக்கிங் மாரி வளையும். ஹாக்கிங் போது இந்த கண்டிஷன் வந்துரும். அப்ப இந்த கண்டிஷன்ல என்ன இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு மேல் நோக்கி டென்சைல் வந்துருச்சு, கீழ் நோக்கி கம்ப்ரசிவ் வந்துருச்சு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்ம மேல் நோக்கி அந்த ரெயின்ஃபோர்ஸ்மென்ட்ட வைக்கணும். எதுக்கு? கான்டிலீவருக்கு. ஹாக்கிங் பெண்டிங் மோட் வரக்கூடிய இடங்கள்ல. அது சாக்கிங் பெண்டிங் மோட்ல என்ன? டென்சைல் கீழ இருக்கு. அப்ப கீழ் நோக்கி நியூட்ரல் ஆக்சிஸ்க்கு பாட்டம்ல நம்மளோட ரெயின்ஃபோர்ஸ்மென்ட் வைக்கணும். இப்ப இந்த மாதிரி பேசிக்கான சின்ன சின்ன விஷயங்கள லைட்டா நோட் பண்ணிக்கலாம். ஓகே. டாப்ல கம்ப்ரசிவ், பாட்டம்ல டென்சைல். அப்ப ரெயின்ஃபோர்ஸ்மென்ட்டோட அரேஞ்ச்மென்ட் பாட்டம்ல இருக்கணும். எதுக்கு? நம்மளுடைய சாக்கிங்க்கு அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப இத எழுதிக்கலாம். அதுக்கடுத்து டிட்டர்மினன்ட் செக்ஸர், இன்டிடெர்மினன்ட் செக்ஸர் இந்த மாதிரி பேசிக்கான கான்செப்ட் வேண்டியதுல இத நீங்க லைட்டா பார்த்து வச்சுக்கலாம். IS equal to 0 ஸ்டேபிள் டிட்டர்மினன்ட் செக்ஸர். IS equal to 1 ஸ்டேபிள் இன்டிடெர்மினன்ட். IS நெகட்டிவ் இருந்துச்சுன்னா அன்ஸ்டேபிள் செக்ஸர்ல இருக்கு. அது மெக்கானிசம் கிரியேட் பண்ணும். ஓகே. மூவிங் செக்ஸர்ல இருக்கு. ஓகே. அதுக்கடுத்து டைப்ஸ் ஆஃப் பீம்னா உங்களுக்கு தெரிஞ்சதுதான். இது நீங்க நோட்ஸ் ரிவிஷன் நோட்ஸ்ல கொண்டு வரணுங்கிற அவசியம் இல்ல. கேண்டிலிவர் பீம்னா என்ன? சிம்பிளி சப்போர்ட் என்ன? ஓவர் கிங், அது சிங்கிள், டபுள், பிக்ஸ்டு, ப்ராப்பர் கேண்டிலிவர், கன்யூஸ் பீம் இது எல்லாமே எல்லாருமே படிச்சது. அப்படிங்கும்போது ஒரு பிக்ஸ்டு பீம்னா என்ன? 2 பக்கம் பிக்ஸ்டா இருக்கும். இல்ல கிளிம்புடா இருக்கும். இல்ல என்கேஸ்டா இருக்கும். அப்ப பிக்ஸ்டுக்கான வார்த்தைகள் தான் நான் சொன்னது எல்லாமே. அப்ப இது எல்லாம் பேசிக்கா இருக்கக்கூடிய விஷயங்கள். இந்த ரிவிஷன் நோட்ஸ்ல கொண்டு உங்களோட நேரத்தை செலவு பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. அப்ப இந்த விஷயங்கள் எதுவுமே நீங்க என்ன செய்ய வேண்டியது இல்ல அப்படின்னா, உங்களோட ரிவிஷன் நோட்ஸ்ல கொண்டு வர வேண்டியது இல்ல. ஆனா சப்ஜெக்ட் எழுதியிருக்க நோட்ஸ்ல உங்களுக்கு கண்டிப்பா வேணும். அதுக்கடுத்து பாயிண்ட் லோடு, கான்சென்ட்ரேட் லோடுன்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து யூடிஎல், யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட் லோடு, யூவிஎல் சொல்லக்கூடிய யூனிஃபார்ம் வேரிங் லோடு. இந்த லோட பத்தி எல்லாமே உங்களுக்கு தெரியும். பாயிண்ட் லோடுனா ஒரு புள்ளியில ஆக்ட் ஆகக்கூடிய லோடு. யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட் லோடுனா எல்லா இடத்துலயும் ஈக்குவலாவே லோடுங்கிறது ஆக்ட் ஆகும். இத யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட் லோடுன்னு சொல்லலாம், இல்ல ரெக்டாங்குலர் லோடுன்னு சொல்லலாம். வேரிங் லோடு அப்படின்னா இந்த பாயிண்ட்ல ஒரு மாதிரி லோடு இருக்கும், இந்த பாயிண்ட்ல ஒரு மாதிரி இருக்கும், இந்த பாயிண்ட்ல வேற ஒரு மாதிரி இருக்கும். அது இப்படியும் வரலாம், வேரிங் ஆகலாம், இல்ல இப்படியும் வரலாம், இல்ல ஐ மீன் இப்படியும் வரலாம், இல்ல இப்படியும் வரலாம். எப்படி வேணாலும் வேரி ஆகலாம். எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருக்காது, வேறுபடும். அதான் வேரிங் லோடு. யூனிஃபார்ம்லி வேரிங் லோடு. வேறுபாடுங்கிறது சமமா இருக்கும். யூனிஃபார்ம் வேரிங் லோடு. அவ்வளவுதான். ஒரே மாதிரி வேறுபாடா இருக்கும். ஓகே அவ்வளவுதான். அதுக்கு அடுத்தபடியா இதெல்லாம் நீங்க நோட்ஸ்ல கொண்டு வரணும்னா அவசியம் இல்ல. அதுக்கடுத்து நீங்க இந்த கேண்டிலிவர் பீம் அப்ப உங்களுக்கு சியர் போஸ்ட் டயகிராம் எப்படி வரும்? பெண்டிங் மோமெண்ட் டயகிராம் எப்படி வரும்? இப்ப சியர் போஸ்ட்க்கு என்ன ஃபார்முலா வரும்? பெண்டிங் மோமெண்ட்க்கு என்ன ஃபார்முலா வரும்? அப்படிங்கிறத நீங்க எழுதணுங்கிற அவசியம் இல்ல. ஒரு டேபுலர் காலமா கொண்டு வந்துடணும். அந்த டேபுலர் காலம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இப்ப கேண்டிலிவர்ல நிறைய கண்டிஷன் இருக்கு. எண்ட் பாயிண்ட் லோடு இருக்க மாதிரி, எண்ட்ல கப்புள் ஆக்ட் ஆகிற மாதிரி, யூடிஎல் ஆக்ட் ஆகிற மாதிரி, யூவிஎல் ஆக்ட் ஆகிற மாதிரி அப்படின்னு நிறைய இருக்கு. அப்ப இவ்வளவு நீங்க பார்க்கணுமா சார் அப்படின்னா, உங்களுக்கு டேபுலர் காலம் போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனோம் அப்படின்னா இந்த டேபுலர் காலம் மாதிரி. இந்த டேபுலர் காலத்தை நீங்க பாருங்க, நல்லா வாட்ச் பண்ணுங்க. கண்டிப்பா இருக்கு. அதாவது கேண்டிலிவர் தனியா கொடுத்திருப்பேன், சிம்பிளி சப்போர்ட் தனியா கொடுத்திருப்பேன். இப்ப கேண்டிலிவர் பார்க்கணுமா? கேண்டிலிவர் பாருங்க. அதாவது நல்லா கவனிக்கணும். அதாவது கேண்டிலிவர்ல எண்ட்ல கப்புள் மொமெண்ட் ஆக்ட் ஆகும்போது சியர் போர்ஸ் 0. அதோட டயகிராம் எப்படி இருக்குன்னா லீனியர் ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கு. அதுக்கடுத்து ஷேப்புங்கிறது ஸ்ட்ரெயிட் லைன். அதோட பெண்டிங் மோமெண்ட் எம். உங்களுக்கு கேண்டிலிவர்னாவே ஹாக்கிங் தான். ஹாக்கிங்னாவே நெகட்டிவ் பெண்டிங் மோமெண்ட் தான். இப்ப மைனஸ் தான் மொமெண்ட். பெண்டிங் மோமெண்ட் டயகிராம் ரெக்டாங்குலரா இருக்கும். ஷேப் ரெக்டாங்கிள். இப்படி எழுதிக்கிறோம். ஒரே ஒரு டேபிள் காலம் போதும் ரிவிஷன் நோட்ஸ்ல. அதே பாயிண்டோட ஆக்ட் ஆகுதுன்னா சியர் போர்ஸ் W ரெக்டாங்கிற சியர் போர்ஸ் டயகிராம் கிடைக்கும். WLங்கிறது மேக்ஸ் பெண்டிங் மோமெண்ட். அது இந்த இடத்துல தான் இருக்கும். டயகிராம் ட்ரையாங்கிளா கிடைக்கும். அதே யூடிஎல் ஆக்ட் ஆகுதுன்னா அதே மாதிரி தான். அதே யூவிஎல் ஆக்ட் ஆகுது. யூவிஎல் பிக்ஸ்டுல மேக்ஸிமம், ஃப்ரீ எண்ட்ல 0ங்கிற இன்டென்சிட்டி லோடு இருக்கு அப்படின்னா இந்த கண்டிஷன். இந்த டயகிராம்ஸ் இதெல்லாம் வரும். அப்ப அதே பிக்ஸ்டுல 0 வேரிங் லோடும் ஃப்ரீ எண்ட்ல மேக்ஸிமம் இதுவும் வந்துச்சுன்னா கேண்டிலிவர்ல என்ன? அவ்வளவுதான். அப்ப கிட்டத்தட்ட கேண்டிலிவர்ல 1, 2, 3, 4, 5 இந்த 5 கேஸுக்கு மேலனா அவன் கேட்க மாட்டான். கேட்டா உன சியர் போர்ஸ் கேட்கணும். சியர் போர்ஸ் டயகிராம் எஸ்எப்டி எப்படி இருக்கு? அது என்ன ஷேப்ல சொல்லலாம்? பெண்டிங் மோமெண்ட் என்ன மேக்ஸிமம் எங்க இருக்கு? அதோட ஃபார்முலா என்ன? பெண்டிங் மோமெண்ட் டயகிராமோட ஷேப் என்ன? ஐ மீன் டயகிராம் என்ன? அதோட ஷேப் எப்படி இருக்கு? அப்படிங்கறத சொல்லலாம்.
இந்த கியூபிக் பேராபோலானா 3 டிகிரி பேராபோலா தான் கியூபிக். அதிலேயே கொடுத்திருப்பேன். 3 டிகிரி தேர்ட் ஆர்டர்னு கொடுத்திருப்பேன். 2 டிகிரினா ஸ்கொயர் பேராபோலான்னு சொல்லுவாங்க. செகண்ட் ஆர்டர் அவ்வளவுதான். அதுக்கு அடுத்தபடியா வந்து நீங்க பார்க்க போறது சிம்பிளி சப்போர்ட். சிம்பிளி சப்போர்ட்ல மொத்தம் எத்தனை கேஸ் இருக்கு அப்படின்னா 7 கண்டிஷன்ல லோடு வந்து மாறி மாறி வரலாம். ஒண்ணு சிம்பிளி சப்போர்ட்ல மிட் பாயிண்ட்ல கப்புள் ஆக்ட் ஆகிற மாதிரி, இல்ல சிம்பிளி சப்போர்ட்ல ஏதாச்சும் ஒரு எண்ட்ல இந்த எண்ட்லயோ அல்லது இந்த எண்ட்ல ஏதோ ஒரு எண்ட்ல ஆக்ட் ஆகிற மாதிரி, அதுக்கு சியர் போர்ஸ் வந்து என்ன? இப்ப சிம்பிளி சப்போர்ட்னா ரெண்டு பக்கமும் சப்போர்ட் இருக்கு, சிம்பிள் சப்போர்ட் இருக்கு. அப்ப ரெண்டு சப்போர்ட்லயும் ரியாக்ஷன் டெவலப் ஆகும். அப்ப RE என்ன RB என்ன, அப்ப சியர் போர்ஸோட டயக்ராம் எப்படி இருக்கும், அதோட ஷேப் எப்படி இருக்கும், பெண்டிங் மோமெண்ட் எவ்வளவு இருக்கும், அதுக்கான டயக்ராம் எப்படி இருக்கும், அதோட ஷேப் எப்படி இருக்கும். அதுக்கடுத்து இதே மாதிரி ஃபர்ஸ்ட் முடிஞ்சிருச்சா, அடுத்து 2, அடுத்து 3வது மிட் பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகிற மாதிரி, 4வது UDL ஆக்ட் ஆகிற மாதிரி, 5வது UVL என்ன கண்டிஷன் அப்படின்னா ஒரு லெப்ட் ஹேண்ட்ல 0ங்கிற இன்டென்சிட்டி லோடும் ரைட் ஹேண்ட்ல மேக்ஸிமம் லோட் ஆக்ட் ஆகிற மாதிரி, அதுக்கான உங்களுக்கு சியர் போர்ஸ் RE என்ன RB என்ன, சியர் போர்ஸ் டயக்ராம், அதோட ஷேப் என்ன, பெண்டிங் மோமெண்ட் என்ன, அதோட ஷேப் என்ன, அதுக்கடுத்து எல்லாமே அப்படி வரிசையா இருக்கு. அதே வந்து வேரிங் லோட்லயே மிட் பாயிண்ட்ல மேக்ஸிமம் லோடும் 2 எண்ட்ல 0 லோடும் இருக்கு அப்படின்னா எப்படி இருக்கும்? அதே 2 பக்கம் கப்புள் ஆக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அவ்வளவுதான். அப்ப இந்த 7 கண்டிஷன் லோடு டைப்ல தான் உங்களுக்கு மேக்ஸிமம் கேட்பாங்க. அப்ப இதுக்கு மேல போயிட மாட்டாங்க. அப்ப கேன்டிலீவர்ல ஒரு 5, இதுல ஒண்ணு 7. ஒரே டேப்லெட் போட்டுக்கலாம் நீங்க. நான் இடம் பத்தலங்கிறதுனால கிளாஸ் நடத்தும் போது 2 பேஜ்ல கொண்டு வந்துட்டேன். உங்களுக்கு நடத்திட்டு ஃபைனலா அதை கொடுக்கும்போது. அப்ப இங்க ஒரே டேப்லெட் காலம்ல 5, 7, 12 வரும். 12 இது ரோ போட்டு நீங்க கரெக்டா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 8 காலம் வரும். 12க்கு 7. 12 ரோ 7 காலம் வரும். போட்டு ஒரு சார்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எப்பயுமே உங்களுக்கு மறக்காது. இப்ப இதுல இன்னொரு விஷயம் கூட நீங்க ஆட் பண்ணலாம். ஓகே, என்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு முன்னாடியோட 2 காலம் நீங்களா கிரியேட் பண்ணி இந்த ஸ்லோப் எப்படி இருக்கும், டிப்ளெக்ஷன் எப்படி இருக்கும், எல்லா கேஸுக்கு எழுதுங்கிற அவசியம் இல்ல. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு சில கேஸ் இருக்கு. ஓகே, அவங்க இன்ஸ்டிடியூட்ல நடத்திட்டு இருப்பாங்க. அதுக்கு பத்தி ஸ்லோப் என்ன, டிப்ளெக்ஷன் என்ன, அதை பத்தி ஃபோக்கஸ் பண்ணா கூட நீங்க ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். இது எல்லாமே யாருக்கான அட்வைஸ் அப்படின்னா ஆல்ரெடி ஒரு இன்ஸ்டிடியூட்ல நீங்க ப்ராப்பரா படிச்சிருக்கணும், படிச்சு நோட்ஸ் கையில இருக்கணும். நீங்க ரிவிஷன் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க என்ன மெத்தடாலஜியை ஃபாலோ பண்ணணும், நோட்ஸ் எப்படி வந்து நீங்க சுருக்கி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். புதுசா படிக்கக்கூடியவங்களுக்கு இப்படி எடுத்துக்கிறோங்கிறத நீங்க எடுத்துக்க கூடாது. ஓகே, அப்ப ஒரு SFD PMDல நான் சொன்ன விஷயங்கள்ல அடுத்து ஓவர் கேங். அப்ப நம்ம டிட்டர்மினன்ட் செக்ஷன் தான் SOMல பார்ப்போம். கேன்டிலீவர் முடிச்சாச்சு, சிம்பிளி சப்போர்ட் முடிச்சாச்சு, அடுத்து ஓவர் கேங்ல சிங்கிள் டபுள். இதை கேட்டானா என்ன கேட்பான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அப்படின்னா உங்களுக்கு இந்த டயக்ராம் பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு சியர் போர்ஸ் எப்படி இருக்கும், பெண்டிங் மோமெண்ட் எப்படி இருக்கும், அதோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது. இது ஜஸ்ட் வந்து என்ன ஓவர் கேங்ல லோடு பாயிண்டர் கொடுக்கும். அதே வந்து உங்களுக்கு UDL கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு UDL கொடுத்தா டயக்ராம் இப்படிதான் மாறும், ப்ராப்ளம் அந்த மாதிரி மாறும். இதுல கேஸ் 1, கேஸ் 2, கேஸ் 3ன்னு கொடுத்துருப்போம் நம்ம இன்ஸ்டியூட் அந்த மாதிரி. அது ஓவர் கேங் ஆகக்கூடிய டிஸ்டன்ஸ் இந்த ஏங்கிற அளவுக்கு ஓவர் கேங் ஆகும்ல, அது இந்த மிட் பாயிண்ட்ல இருந்து இருக்கக்கூடிய இந்த L/2க்கு எப்படி இருக்கும், லெஸ்ஸனா இருக்குமா, கிரேட்டரா இருக்குமா, ஈக்குவலா இருக்குமா, அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி பெண்டிங் மோட் சாக்கிங்கா இருக்குமா, ஹேக்கிங்கா இருக்குமா, இல்ல ரெண்டும் கம்பைன் பண்ணி வருமா, அதுதான் விஷயமே. ஓகே, அதுலதான் கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கடுத்து SFD PMD எது கேட்கலாம் அப்படின்னா உங்களுக்கு சேஞ்ச் இன் சியர் போர்ஸ் எக்ஸ் பொறுத்து எக்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்கு. இப்போ ஒரு பீம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல இதான் எக்ஸ் டிஸ்டன்ஸ். ஓகே, இல்லாட்டி எல்ங்கிற டிஸ்டன்ஸ் இருக்கு. இப்ப இந்த இடத்துல பார்க்க போறோம். அப்ப இதுல இது வரையும் உள்ளது எக்ஸ் டிஸ்டன்ஸ். அப்ப இந்த இடத்துல எந்த அளவுக்கு சியர் போர்ஸ் சேஞ்ச் ஆகுதோ அந்த எக்ஸ் டிஸ்டன்ஸை பொறுத்து அது எல்க்கு ஈக்குவலா இருக்குன்னா இதுல ஆக்ட் ஆகக்கூடிய இன்டென்சிட்டி ஆஃப் லோடுக்கு ஈக்குவலா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அந்த எக்ஸ்பிரஷனும் சேஞ்ச் ஆகக்கூடிய பெண்டிங் மோமெண்ட் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா அதுல செயல்படக்கூடிய சியர் போர்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கும். அதுதான் கொடுத்திருப்போம். அப்ப சியர் போர்ஸ் பெண்டிங் மோமெண்ட் டயக்ராம் படிக்கும் பொழுது கேன்டிலீவருக்கும் சிம்பிளி சப்போர்ட்டுக்கும் ஓவர் கேங்குக்கும் சியர் போர்ஸ் டயக்ராம், பெண்டிங் மோமெண்ட் டயக்ராம், அதுக்கடுத்து வந்து அதுக்கான ஃபார்முலா சுத்தையும் பார்த்தா பத்தாது. அதோட சேர்த்து ஆல்ரெடி பேசிக்கா இருக்கக்கூடிய சப்போர்ட்ஸ், அதுக்கடுத்து டைப்ஸ் ஆஃப் லோடு, அதுக்கடுத்து டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஆரம்பத்துல சொன்னது, அதோட சேர்த்து இது ரெண்டையும் நீங்க பார்த்து வச்சுக்கலாம். அப்ப ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் சியர் போர்ஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா இன்டென்சிட்டி ஆஃப் லோடுக்கு ஈக்குவலா இருக்கும். ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் பெண்டிங் மோமெண்ட் எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு சியர் போர்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப இந்த விஷயத்த பார்த்துட்டீங்க அப்படின்னா சியர் போர்ஸ் பெண்டிங் மோமெண்ட் முடியுது. அப்ப நீங்க இப்ப இதுல எழுதிக்கிறது என்ன, ஒரு பெரிய டேபிளர் காலம் போட்டிருக்கீங்க, 12க்கு 7ங்கிற ஒரு பெரிய டேபிளர் காலம் போட்டிருக்கீங்க. அதுக்கு அடுத்தபடியா கீழே வந்து டேபிளர் காலம் கீழே இது ரெண்டையும் எழுதி வச்சிருக்கீங்க. இதுல நீங்க எழுதாதது என்ன, சப்போர்ட் பத்தி எழுதல, டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸை பத்தி எழுதல, அதுக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய உங்களுடைய என்னது டைப்ஸ் ஆஃப் லோட பத்தி எழுதல. ஏன் அப்படின்னா இதெல்லாம் பேசிக்கா இருக்கக்கூடிய விஷயங்கள்.
நீங்க எக்ஸாமுக்கு முன்னாடி பார்த்திருப்பீங்க. எக்ஸாம் பக்கத்துல இது திருப்பி எடுத்து பார்க்கணுங்கிற அவசியம் இல்ல. ஒரு கேன்டிலிவர் பீம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எக்ஸாமுக்கு முதல் நாள் நீங்க ரிவிஷன் பண்ணாதான் இங்க போய் கொஸ்டின் எழுத முடியும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நீங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி ரிவிஷன் பண்ணிருந்தாலும் அதெல்லாம் ஞாபகம் இருக்கும். ஆனா மறந்து போறது என்ன அப்படின்னா, நான் இப்ப சொன்ன அந்த டேபிளர் கலமா இருக்கட்டும், இந்த விஷயங்களா இருக்கட்டும், இதுதான் உங்களுக்கு மறந்து போகும். அப்ப நான் ஜஸ்ட் ஒரு சியர்பஸ் பெண்டிமோன் டயக்ராமுக்கு எப்படி நோட்ஸ் எடுக்கணும்னு தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன். இதே மாதிரி நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஃபாலோ பண்ணணும். இதே மாதிரி இப்ப நான் அடுத்து ஸ்லோப் அண்ட் டிப்ளெக்ஸ் எங்க இன்ஸ்டியூட் நடத்திருப்பேன். ஸ்லோப்புக்கான டெபினேஷன் என்ன, டிப்ளெக்ஸுக்கான டெபினேஷன் என்ன, அப்ப இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். இதெல்லாம் நீங்க எழுதணுங்கிற அவசியம் கூட இல்ல. அதுக்கடுத்து லோடிங் கொடுத்துட்டு எலாஸ்டிக் எப்படி இருக்குன்னு கொடுத்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன். அப்ப இதுல வந்து ஜஸ்ட் வந்து இது வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணா போதும். டெரிவேஷனா பண்ண வேண்டியதுல. அப்ப ஒய் டிப்ளெக்ஷன் அத ஒரு டே வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண போது ஸ்லோப், டபுள் டே டிஃபரன்ஷியேட் பண்ண போது பெண்டிங் மொமெண்ட், 3 டைம் பண்ணும்போது சியர் போர்ஸ், 4 டைம் பண்ணும்போது இன்டென்சிட்டி ஆஃப் லோட். அப்ப இதை நீங்க ரைட்டா பார்த்து வச்சுக்கிட்டா போதும். அதுக்கடுத்து இதுல வந்து மொத்தம் எப்படி ஸ்லோப் அண்ட் டிப்ளெக்ஷன் அப்ரோச் வந்து கொண்டு வரலாம். மொமெண்ட் ஏரியா மெத்தட், டபுள் இன்டெகிரேஷன் மெத்தட், மெக்கலா மெத்தட், கான்ஜுகேட் பீம் மெத்தட். நான் எங்க இன்ஸ்டியூட் எல்லா மெத்தடும் யூஸ் பண்ணிருப்பேன். ஆனா நீங்க எல்லா மெத்தடும் பார்க்கணுங்கிற அவசியம் இல்ல. நீங்க என்ன செஞ்சா போதும் அப்படின்னா இப்ப காட்டக்கூடிய டேபிள் காலத்தை பார்த்தா போதும். அப்ப டைப்ஸ் ஆஃப் பீம் எண்ட்ல கப்புள் ஆக்டான்ஸ்னா ஸ்லோப் என்ன, டிப்ளெக்ஷன் என்ன. அதே கேன்டிலிவர் பீம்ல எண்ட்ல பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகுது அப்படின்னா ஸ்லோப் என்ன, டிப்ளெக்ஷன் என்ன. அதே மிட் பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆச்சுன்னா ஸ்லோப் என்ன, டிப்ளெக்ஷன் என்ன. அதே கேன்டிலிவர்ல யூடிஎல் ஆக்ட் ஆச்சுன்னா ஸ்லோப் என்ன, டிப்ளெக்ஷன் என்ன. அதே யூவிஎல் ஆக்ட் ஆச்சுன்னா ஸ்லோப் என்ன, டிப்ளெக்ஷன் என்ன. கிட்டத்தட்ட 5 கேஸ் ஸ்லோப் அண்ட் டிப்ளெக்ஷன் கேன்டிலிவருக்கே கொடுத்துருக்கேன். அதே மாதிரி சிம்பிளி சப்போர்ட்ல எது தேவையோ அதை எடுத்தா போதும். என் மிட் பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆனா, யூடிஎல் ஆக்ட் ஆனா, 2 எண்ட்லயும் கப்புள் ஆக்ட் ஆனா, மிட் பாயிண்ட்ல கப்புள் ஆக்ட் ஆனா என்ன. அப்ப 5 to 9 வரை உங்களுக்கு சிம்பிளி சப்போர்ட். அது 10 என்ன அப்படின்னா இன்டிடெர்மினேட் செக்ஷன்ல இதை கொண்டு வந்திருப்பேன் ஸ்லோப் அண்ட் டிப்ளெக்ஷன்ல. அப்ப பிக்சல் பீம்ல மிட் பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆச்சுன்னா என்ன ஸ்லோப் வரும், என்ன டிப்ளெக்ஷன் வரும். அதே பிக்சல் பீம்ல யூடிஎல் ஆகுது, த்ரோட் த ஸ்பேன் வந்து ஈக்குவல் லோட் ஆக்ட் ஆகுது, யூடிஎல் சொல்லக்கூடிய யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட் லோட் ஆக்ட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ஸ்லோப் என்ன, டிப்ளெக்ஷன் என்ன அப்படிங்கிறது ஜஸ்ட் இந்த ஒரு டேபிளருக்காக போதும் உங்களுக்கு ஸ்லோப் அண்ட் டிப்ளெக்ஷன் டோட்டலா எக்ஸாம் டைம்ல ரிவிஷன் முடிஞ்சிச்சு. இதுக்காண்டி ஃபர்ஸ்ட்ல இருந்து உட்காந்து நீங்க பாக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்ப நான் உங்களுக்கு டெரைவ் பண்ணி நடத்திருப்பேன். நான் உங்களுக்கு டெரைவ் பண்ணி நடத்தினாலே எங்க இன்ஸ்டியூட்ல ஃபைனலா ஒரு டேபிள் இருக்கலாம் கொடுப்பேன். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே 70 எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரிவிஷன் பண்ணா போதுங்கிறது முதல் நான் கொடுத்துருப்பேன். நான் தான் நேற்று வீடியோல சொன்னேன். நான் வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், தமிழ் மீடியம்னா ஸ்கூல்ல தமிழ் மீடியம் படிச்சுட்டு காலேஜ்ல இங்கிலீஷ் மீடியத்துல கொஞ்சம் திணறி இருப்பாங்க. அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி தான் நடத்துவேன். அந்த அளவுக்கு ஸ்லோவா நடத்துவேன். அடுத்தபடியா வந்து ரொம்ப வந்து சப்ஜெக்ட் நாலேஜ் இல்லாதவங்களுக்கும் புரியுற மாதிரி தான் நான் நடத்துவேன். அதுக்காண்டி தான் நம்ம பிரிச்சு கொடுக்குறோம். என்னதான் பெரிய லெவல்ல டிஆர்பி ரேஞ்சுக்கு நம்ம ரிவிஷன் பண்ணி நடத்தினாலும் ஃபைனலா அவங்களுக்கும் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காண்டி ஏதோ ஒத்தையும் பார்த்துட்டு போனா போதும் அப்படிங்கிறதுக்கு சிம்பிள் பண்ணி கொடுத்துருப்பேன். இதே மாதிரிதான் நீங்க என்ன செய்யணும், இதுல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட சென்டாமெண்ட்ல இருக்கக்கூடிய 14 to 16 டாபிக்கு சிம்பிளா நோட்ஸ் எடுக்கணும். அப்ப 300 பக்கத்தை நீங்க கரெக்டா எத்தனை பக்கத்துக்கு கொண்டு வந்துருவீங்க, ஒரு 50 பக்கத்துக்கு கொண்டு வந்துருவீங்க. நல்லா கவனிக்கணும். அப்ப 300 பக்கத்தை 50 பக்கத்துக்கு கொண்டு வந்துருவீங்க. அந்த 50 பக்கத்தை திருப்பி பார்க்கறதுக்கு 1 மணி நேரம் போதும் உங்களுக்கு. இல்ல ரொம்ப ஸ்லோவா பார்த்தாலும் 2 மணி நேரம் போதும். அப்ப 300 பக்கத்தை பார்க்கும்போது நீங்க டயர்ட் ஆயிருவீங்க. 1 நாள் 2 நாள் எடுக்கக்கூடியத 2 மணி நேரம் இல்ல 1 மணி நேரம் ரிவிஷனுக்கு கொண்டு வர போறீங்க. அப்ப இப்படி 10 யூனிட் நீங்க கன்சல்டேட் பண்ணி கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாள்லயே 10 யூனிட்டோட ரிவிஷன் பண்ணிடலாம். அப்படி இல்லாட்டியும் ஒரு நாள் 5 யூனிட், மறுநாள் 5 யூனிட், 2 நாள்ல எல்லா முக்கியமான தகவலையும் நீங்க ரிவிஷன் பண்ணிட்டு போகும்போது அங்க போய் இந்த ஆப்ஷன் வருமா, இந்த ஆப்ஷன் வருமா நீங்க திணற வேண்டியதுல டக்கு 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 டக்குன்னு அடிச்சுட்டு வந்துட்டே இருக்கலாம். அப்ப நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது எப்படி எடுத்த நோட்ஸ்ல இருந்து ரிவிஷன் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்றது. நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை தான். எல்லாரும் ரிவிஷன் நோட்ஸ்ங்கிறது ஒண்ணு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறணும். அப்ப போர் அடிக்குதுன்னா நீங்க சும்மா இருக்கீங்க, இந்த ரிவிஷன் நோட்ஸ்ல ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறீங்க, ஒரு 40 பக்கம் இருக்கு அப்படின்னா 40 பக்கம் ரிவிஷன் பண்ணா ஒரு 1 hour தான் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஒரு சப்ஜெக்ட் ரிவிஷன் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே திருப்பி 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 பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே என்ன ஆயிரும் அப்படின்னா எந்த மூலையில எது கேட்டாலும் போடுற அளவுக்கு வந்துடும் உங்களுக்கு. அப்ப உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயங்களை நீங்க ரிவிஷன் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல, ரிவிஷன் நோட்ஸ்க்குள்ள கொண்டு வரணுங்கிற அவசியம் இல்ல. எதை நீங்க வந்து திருப்பி திருப்பி மறக்குது, திருப்பி திருப்பி எடுத்து பாக்குற மாதிரி இருக்கோ அந்த மாதிரியான தகவலை நீங்க ரிவிஷன் நோட்ஸ்க்குள்ள கொண்டு வாங்கன்னு சொல்றேன். அதுக்குன்னு பார்முலா நோட்டை கொண்டு வாங்கன்னு நான் சொல்லல. நீங்க ரிவிஷன் நோட்ஸே பார்முலா நோட் மாதிரியே ஃபாலோ பண்ணலாம். அப்ப இது மூலம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, திரும்பவும் நான் சொல்றது என்ன அப்படின்னா 300 பக்கம் இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் ரிவிஷன் பண்றதுக்கு 1 நாள் 2 நாள் எடுக்குது அப்படின்னா அந்த 1 நாள் 2 நாள் உங்களுக்கு என்ன செய்யும்னா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துரும் உங்களுக்கு கன்னிஸா உட்காந்து படிக்கும் பொழுது.
அப்ப 3 சப்ஜெக்ட் ரிவிஷன் பண்ணலாம், 4 சப்ஜெக்ட் ரிவிஷன் பண்ணலாம். 5வது சப்ஜெக்ட்ல இருந்து மேலோட்டமா ஓட்டிட்டு போறதுக்கு தான் உங்களுக்கு இருக்கு. இல்ல 3 சப்ஜெக்ட் 4 சப்ஜெக்ட் விட்டுட்டு போயிருவீங்க. நீங்க இப்படி எடுத்திருக்கீங்க. 300 பக்கத்த சுருக்கி 50 பக்கம்னு நீங்க எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னா, 2 நாள் போதும் உங்களுக்கு ரிவிஷன் பண்றதுக்கு. ரொம்ப உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் ஆகாது. படிச்ச மாரி. அதனால இந்த மெத்தடாலஜிய பயன்படுத்துங்க. கண்டிப்பா சக்சஸ் ஆகலாம். நவம்பர் 3ஆம் தேதி நம்ம இன்ஸ்டிடியூட்ல வந்து புதுசா ஃபவுண்டேஷன் பேட்ச் ஸ்டார்ட் பண்றோம். ஏஐக்கு 6 மாசத்துல சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணி குடுத்துருவோம். அதே ஜேடியூக்கு 3 டூ 4 மாசத்துல சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணி குடுத்துருவோம். யார் யார் ஜாயின் பண்ணுமோ ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னொரு வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. இல்ல யூடியூப்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அதுக்கு செப்பரேட்டா ஒரு வீடியோ வந்து நான் போடுறேன். ஓகே. இதோட கட் பண்றேன். தேங்க் யூ.